ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 25 பல் பூண்டை உரித்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை சுண்டைக்காவை அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பச்சை சுண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அதே போல் பச்சை சுண்டைக்காவும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் 2 பழுத்த தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் போல் குழம்பு மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்து இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி இந்த மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த புளி தண்ணி மசாலாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா 2 முருங்கைக்காய் எடுத்து இந்த சைஸு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூளோட இந்த முருங்கைக்காவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி மசாலாத்தூள்லாம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த முருங்கைக்காலாம் வந்து சூப்பராக ரெடியாகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் புளிப்பு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த முருங்கைக்காய் பச்சை சுண்டைக்காலாம் நல்லா வெந்து அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். வாரத்தில் 2 நாளாவது இந்த குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.